இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 42 மாதங்களாக இந்த ஆட்சியில் மக்கள் மிகவும் கோபமாக இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மனநிலை இருக்கிறது. பழனிசாமி ஆட்சி மேல இருந்த கோபத்தால மக்கள் திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். குறிப்பா விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்புக்கும் இந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததோடு மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா துறையை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துகின்ற நிலையம், மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராட்டம் நடத்த முடியாமல் அவர்கள் கைது செய்யப்படுவது உட்பட அனைவருக்கும் இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பும், இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. கூட்டணி கட்சிகள் அதை புரிந்து கொண்டு ஏதாவது இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் என்கிற நிலையில் அவர்கள் அதிருப்தி, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், நண்பர் திருமாவளவன் ஆகட்டும், இது போன்ற கோரிக்கைகள் வைக்கிறார்னா, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை ஏவல் துறையாக தான் செயல்படுத்துறாரே தவிர, காவல்துறைக்கு அவர்கள் மக்களின் நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பணி செய்வது இன்றைக்கு கேள்விக்குறியாகி, இது போன்ற கூட்டணி கட்சியினரே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கிற நிலைமை அங்க ஏற்பட்டிருக்கு. வேங்கவேல் அந்த துர்பாக்கிய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே எல்லாருக்கும் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து எங்கேயும் நடந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இதில் யார் ஈடுபட்டாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். காவல்துறை எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள். இனியாவது இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும்.